ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இந்தமாரி நாகார்ஜுனா, அமீர் கான் அவர்கள்லாம் மாற்றி வளரிட்டு இருக்காங்க. படத்தை பற்றின முக்கியமான சீக்ரெட்லாம் அவங்களே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அவங்களே வந்து நிறைய விஷயம் வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இது சரியா? ரஜினி சார் அமைதியாக இருக்கிறாரு, இவங்க எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்க. பட் ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். அமீர் கானோடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்றத ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாகார்ஜுனாக்கு எந்த அளவுக்கு தெலுங்குல பார்த்தினாக்கா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ வருஷமாக சினிமா பார்த்துனாக்காரு, எத்தனை படம் நடிச்சிருக்காருன்றதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, அமீர் கான் வந்து அவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ அடுத்த வாரம். அந்த படத்தோட ப்ரொமோஷனில் போய் உட்கார்றாரு பாலிவுட் மீடியாக்களில். நாகார்ஜுனா வந்து தனுஷ் படத்தோடைய ப்ரொமோஷன் அந்த ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுல அடுத்த வாரம், தனுஷோட படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ரெண்டு பேர்கிட்டையுமே கூலி படத்தை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக ஹைப் எந்த அளவுக்கு கூலி படத்துக்கு இருக்குன்றதை நீங்கள் இந்த இடத்துல முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க போனது வேறு படத்துக்கு சம்மந்தமாக, ஆனால் அந்த படத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு கூலி படத்தை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி தான் எல்லாம் கேட்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொன்ன விதத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். அமீர் கானாக இருக்கட்டும், அதே போல் நாகார்ஜுனா இருக்கட்டும், அவங்க நடித்த படத்தை பற்றி இந்த அளவுக்கு அவங்க ஹைப் பண்ணி பேசலை. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து பில்டப் பண்ணி பேசலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கூலி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டாக இருக்க போகுது பாக்ஸ் ஆஃபீஸ்லன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே அதை வந்து வெயிட்டேஜ் பார்த்துரும். இந்த படம் வந்து ஒர்த்தா இல்லைன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் கூலி படம் ஆஹா ஓஹோன்னு அவங்க புகழ்கிறாங்க. மேபி ஒரு சில வார்த்தைகள் அந்த படத்தை பற்றினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். மேபி அமீர் கான் வந்து தான் வந்து படத்துடைய லாஸ்ட் 10 நிமிஷத்தில் தான் உள்ளே வருவேன்றதை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதே போல் நாகார்ஜுன அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பேசிட்டாரு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு துளிகள் தான். இதெல்லாம் படம் நின்று பேசுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சொல்லிட்டதுனால இந்த படம் வந்து ஸ்பாயில் ஆகிடும், படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பே போயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் உள்ளார ஏதோ பெருசாக வச்சுருக்கா அப்படி. அதனால தான் அவங்க அந்த படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன மணித்துளிகளை நமக்கு வந்து கசிய விட்டுருக்காங்க. அப்போ இதுவே இந்த அளவுக்கு நமக்கு பயங்கரமாக இருக்குனாக்கா படத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் ரோல் தந்திருக்காருனா லோகேஷ் கனகராஜ், ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு தந்திருப்பாருன்றது யாருமே இந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. எத்தனை பேர் நடித்தாலும் சரி, தலைவர் 2 சீனு மாதம் 2 சீன் நடிச்சாருன்னா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். விஷயம் என்னன்னாக்கா, லோகேஷ் கனகராஜ் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், அதை நான் இந்த இடத்துல ரீகால் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் பழைய ரஜினி சாரோடைய படத்துலேருந்து எந்த விதமான காட்சிகளையும் ரீக்ரியேட் பண்ணலை. ஆனால் அதே சமயம் சிறிய அம்சங்கள் கொண்ட அதே போல் பழைய ரஜினி சாரோடைய லுக்கு படம் முழுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதையே தான் வந்து இன்சிடென்ட் பண்ணி பேசியிருப்பார் பல இடத்துல. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சம்பவம் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதற்காக இவ்வளோ மெனக்கட்டு அவர் வந்து வேலை செஞ்சிருப்பாருன்றதை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட டீசர் வந்ததுக்கு அப்புறமேட்டா தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். என்னையா அவர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே வாயை பழக்கிற அளவுக்கு ஒரு டீசரை விட்டதுக்கப்புறம் தான் நாம் கன்வின்ஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் வந்து எவ்வளோ ஹைப்பு கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குப்பை படங்கள்லாம் இப்போ வந்து ஃப்ளாப் ஆனதுனால உடனே நம்ம தலைவர் படமாக அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் படத்துக்கெல்லாம் நீங்கள் ஹைப்பு கொடுக்க அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் ஏறுமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.